வெல்கம் டு சென்னை மைண்ட்ஸ். நம்ம வந்து போன வீடியோவில் மிஷின்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மிஷின் லேர்னிங்கை வந்து சில வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிஷின் லேர்னிங் நம்ம பண்ணணும்னா நம்ம சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமை நம்ம செய்யணும்னா நம்ம இந்த 6 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த 6 ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷன், 2வது டேட்டா, 3வது எவாலுவேஷன், 4வது ஃபீச்சர்ஸ், 5வது மாடலிங், அப்புறம் 6வது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளாலையும் வந்து மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமை செய்ய முடியும். ஸோ இதில் வந்து ஒன்றொன்றுத்தை பற்றியும் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோலேயே பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இந்த 6 ஸ்டெப்பையும் நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஸோ முதல் ஸ்டெப் ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம், நம்ம எதுக்காக மிஷின் லேர்னிங் பண்ண போகிறோம், ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ உங்கள் கையில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ்க்கு விசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. ஸோ அவ்வளோ நிறைய ஃபோட்டோஸ் வந்து நியர்லி 10,000 to 20,000 ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோனில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பேசஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸை டெலிட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய ஃபோட்டோ உங்களுக்கு வந்து உங்களோட மெமரிஸ்க்காக தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு முடிவு செய்கிறீங்க, என்னோடய ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோவை நான் வச்சுக்க போகிறேன், என்னோடய ஃபேஸ் இல்லாத ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ முதல்ல இப்போ வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் ஃபோனில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து டெலிட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோவை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, உங்கள் ஃபேஸ் இல்லாத ஃபோட்டோவை நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் முதல் ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னென்னு புரிஞ்சிச்சு, நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம், நம்ம எதுக்காக மிஷின் லேர்னிங் பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதாவது உங்களோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு தேவை. அது வந்து உங்கள் ஃபேஸ் இல்லாத ஃபோட்டோஸை வந்து டெலீட் பண்ணிடணும், உங்கள் ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோஸை அது வச்சுக்கணும், உங்கள் ஃபேஸ் இல்லாத ஃபோட்டோஸை அதை டெலீட் பண்ணிடணும். இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிற மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம். இதில் வந்து உங்கள் ஸ்டோரேஜோ இல்லை உங்கள் ஸ்பேஸோ அதிகமாக இருக்குது, உங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மேஜர் ப்ராப்ளம். பட் மிஷின் லேர்னிங்கான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கான ப்ராப்ளம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து எப்படி அது வந்து கண்டுபிடிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமில் செய்யப்படும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இப்போ மிஷின் லேர்னிங்கோட 2வது ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த 2வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ இதுதாங்க 2வது ஸ்டெப். ஸோ என்ன மாதிரி டேட்டா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம் வந்து உங்கள் ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஃபோனில் இருக்கணும், இல்லாத ஃபோட்டோ டெலீட் பண்ணணும். அப்போது நீங்கள் செய்ய போகிற ப்ரோக்ராம் வந்து உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணக்கூடியவற்றாக இருக்கணும். ஸோ அப்போது வந்து உங்கள் ஃபேஸஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் சில சாம்பிள்ஸ் வந்து டேட்டாவாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாம்பிள்ஸை வச்சு மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன டேட்டாவாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் தேவைப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபோட்டோவை வந்து நிறைய தடவை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களோட வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை வந்து இன்புட்டாக இல்லை டேட்டாவாக உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டா உங்கள் ஃபேஸ் உள்ள ஃபோட்டோஸ், வெவ்வேறு ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோஸ் தேவைப்படுது. ஸோ இதுதான் மிஷின் லேர்னிங்க்கு தேவைப்படுற இப்போ 3வது ஸ்டெப், எவாலுவேஷன். ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு வந்து என்ன இன்புட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. உங்கள் ஃபேஸ் உள்ள ஃபோட்டோஸ், அதுவும் வெவ்வேறு ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோஸ் தேவைப்படுது இன்புட்டாக. 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எடுத்த டேட்டா, நீங்கள் வந்து சாம்பிளாக எடுத்து வச்சுருக்க டேட்டா, அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலது வந்து பிளர்ட் இமேஜாக இருக்கும், சிலது ஷேக்கியாக இருக்கும், சிலதில் வந்து உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த எவாலுவேஷனில் வந்து அக்யூரஸியை பார்த்து நம்ம வந்து
ரிஜெக்ட் பண்ண போகிறோம், எதெல்லாம் நம்மளுக்கு வந்து சாம்பிளிங்காக வச்சுக்கலாம், எதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத வந்து இந்த எவாலுவேஷன் ஸ்டெப்பில் தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். எவாலுவேஷன் வந்து உங்கள் டேட்டாவை இன்னும் அக்யூரேட் ஆக்கிறதுக்கான முயற்சி. இப்போ 4வது ஸ்டெப் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு பார்க்குறது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு தேவையான டேட்டா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அது எப்படி வந்து தேவையான டேட்டா நம்மளுக்கு கிடச்ச டேட்டாவில் வந்து எது தேவை எது தேவைங்கிறதையும் நம்ம பிரிச்சாச்சு. இப்போ 4வதாக ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுங்க உங்கள் ஃபேஸ் என்னென்னு. நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு மிஷின் ஒரு ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு உங்கள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்குங்க, அதாவது கலர் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட ஸ்கின் டோனை வந்து நம்ம வந்து மிஷினுக்கிட்ட சொல்லலாம். ஸோ உங்கள் ஸ்கின் டோன் வந்து இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மிஷின்கிட்ட சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து உங்கள் நோஸோட, உங்கள் லிப்ஸோட, உங்கள் ஐஸோட ஷேப்பையும் வந்து நம்ம மிஷினுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ். அதாவது மிஷின் வந்து உங்களோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணோன்னா அதுக்கு சில ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது, இல்லை சில பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது. அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்கிட்ட சொல்லுவோம், ஸோ என் கண்ணு வந்து இந்த டைமென்ஷனில் இவ்வளோ சைஸில் தான் இருக்கும், என்னோடய மூக்கு வந்து இவ்வளோ லென்த்தில் தான் இருக்கும், அதுவும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும், என் ஸ்கின் கலர் வந்து பேலாக இருக்கும் இல்லை ஒயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னென்ன பேராமீட்டரை அந்த மிஷின் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மிஷின்கிட்ட சொல்கிறது தான் இந்த ஃபீச்சர்ஸ். இதை புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். அதாவது என்ன ஃபீச்சர்ஸ் இல்லை என்ன பேராமீட்டர்ஸை வந்து உங்கள் ஃபோட்டோவில் மிஷின் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மிஷினுக்கு சொல்கிறது தான் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஸ்டெப். ஸோ ஃபீச்சர் அப்படிங்கிற ஸ்டெப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கே போக முடியும். ஸோ ஃபீச்சர் ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து மிஷின்கிட்ட சொல்லிட்டீங்க. ஸோ உங்கள் கலர் வந்து என்ன கலர் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ என் கலர் பார்த்தீங்கன்னா பேல் இல்லை ஒயிட்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஒயிட் கலருக்கான கோடு ஹெக்ஸாகனல் அந்த கோடு இருக்கும், கலர் கோட்ஸ், அந்த கோடை வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து என்னோடய லிப்ஸ் ஷேப், என்னோடய நோஸ் ஷேப், என்னோடய ஐ ஷேப், அதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோ லென்த்து, அப்புறம் இயரோட லென்த், எல்லா டேட்டாவையும் நான் வந்து மிஷின்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஃபீச்சர்ஸை தான் நீ பார்க்கணும் என் ஃபோட்டோவில் வந்து அப்படிங்கிற எத்தனை ஃபீச்சர்ஸ் வேணால் கொடுக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் அக்யூரசி லெவலை பொறுத்து, அதே மாதிரி உங்களோட ப்ரெசிஷன் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை ஃபீச்சர்ஸ் வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வெறும் என்னோடய நோஸ் வந்து யூனிக்காக இருக்குன்னு வச்சுப்போம், இல்லை என் இயர்ஸ் வந்து யூனிக்காக இருக்குன்னு வச்சுப்போம் இந்த வேர்ல்டில். ஸோ அப்போ வந்து உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஃபீச்சரை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களோட ஹேர் ஸ்டைலோ இல்லை உங்களோட ஹேர் அந்த கலரோ கொடுக்குறது வந்து தவிர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் சப்போஸ் ஹேர் கலரிங் அந்த மாதிரி சில ஃபோட்டோஸில் எடுத்திருப்பீங்க, ஸோ சில ஃபோட்டோஸில் வந்து ஷேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதுனால, அதாவது எல்லா ஃபோட்டோலையும் காமனாக என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து டேட்டாவாக அந்த மிஷின் லேர்னிங்க்கு பேராமீட்டராக கொடுத்தது ரொம்பவே நல்லா. இப்போ நம்ம கையில் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு வந்து தேவையான இன்புட் இருக்குது. அதாவது உங்கள் பிக்சர்ஸ் தாங்க அது இன்புட்னா. உங்கள் பிக்சர்ஸ் இருக்குது, உங்கள் ஃபேஸ் உள்ள பிக்சர்ஸ் இப்போ இருக்குது, சாம்பிளாக சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவையில்லையோ அதை வந்து நம்ம வந்து எவாலுவேஷன் மூலயமா எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணோன்னா ஃபீச்சர்ஸ், அதாவது மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து அந்த பிக்சர்ஸில் வந்து எதை பார்க்கணும் அப்படிங்கிறத, இல்லை எதை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மிஷின்கிட்டையும் சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா 5வதாக மாடலிங் பண்ண போகிறோம். ஸோ மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த அந்த பிக்சர்ஸில் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது வந்து சாம்பிளிங் பார்க்க போகுது, இல்லைனா டெஸ்ட் பண்ண போகுது. அதாவது உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் ஆக போகுது. எப்படின்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்று இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து நீங்கள் கொடுத்த ஃபீச்சர்ஸ், சப்போஸ் இப்போ வந்து நான் கொடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்னா என்னோட லிப்ஸோட லென்த்து நான் கொடுத்துருக்கேன் ஃபீச்சராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அது என்ன பண்ணும் அந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரில் வந்து என்னோடய லிப்ஸோட லென்த்து மெஷர் பண்ணிக்கும். ஸோ அடுத்த பிக்சர் எடுத்துக்கும். ஸோ அடுத்த பிக்சரில் வந்து உங்கள் லிப்ஸோட லென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுவே கற்றுக்கும். ஸோ இந்த வியூவிங் ஆங்கிள் இருக்க போது அதோட லென்த் எப்படி இருக்குது, இந்த வியூவிங் ஆங்கிள் இருக்க போது அதோட லென்த் எப்படி இருக்குது. ஸோ எல்லா டைமென்ஷன்லையும் அது இருக்கிற நீங்கள் கொடுத்த எல்லா பிக்சர்ஸில் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுவே கற்றுக்கும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகே, இவரோட ஃபேஸ் தான் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஸ்டெப் 5 ஆன
மாடலிங். இந்த மாடலிங் ஸ்டெப்பை வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய மேட்ச் வரதுக்கு முன்னாடி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் வரதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாடலிங் ஸ்டெப்பும். இந்த மாடலிங் ஸ்டெப்பும் வந்து இந்த மிஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் மூலியமாக அது கற்றுக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப்பான எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து களத்தில் இறங்கி அதோட வேலையை பார்க்க போகுது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டிங்கில் தான் வந்து என்ன ஆகும்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களோட சாம்பிள் இமேஜஸ் கொடுத்தீங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் ஃபேஸ் இருக்கிற டேட்டாவை மட்டும் கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் ஃபேஸ் இல்லை மற்ற ஃபேஸ், அதுவும் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேஸோ இல்லை உங்களோட ரிலேஷனோட ஃபேஸோ, யாரோ உங்கள் ஃபேஸ் இல்லாத ஃபோட்டோஸையும் அதுக்கிட்ட கொடுத்து கண்டுபிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப் 6 ஆன எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டெப். சப்போஸ் உங்கள் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் இந்த 6வது ஸ்டெப்பில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட டேட்டாவையும் உங்களோட ஃபோட்டோவையும் கொடுக்குறீங்க, பட் அது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை கூட உங்கள் ஃபோட்டோன்னு சொல்லி அது சொல்லுது அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று அதோட டேட்டாவை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் கொடுத்த சாம்பிள் வந்து பத்தலை, உங்களோட டேட்டா இன்புட் நீங்கள் ஆரம்பத்தில் 2வது ஸ்டெப்பில் கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம்னா, ஃபீச்சர்ஸை வந்து அதிகமாக்கலாம். அதாவது வந்து நான் வந்து இப்போ ஒரே ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்துருக்கேன். என்னோடய லிப்ஸை மட்டும் வச்சு நீ வந்து என் ஃபேஸை கெஸ் பண்ணு அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன். என் லிப்ஸு ஷேப்பை வச்சோ இல்லை என்னோட ஏதோ ஒரு ஃபீச்சர், அது வந்து பத்தலை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது. அதாவது உங்களோட ஃபேஸோட ஓவல் ஷேப்பாக, ரவுண்ட் ஷேப்பாக, இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப், எப்படி எந்த ஷேப்னு சொல்லி அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமை இன்னும் அக்யூரேட்டாக ஆக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஓகே, உங்கள் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் இஸ் ஏ சக்ஸஸ். இப்படி பண்ணலைன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த 6 ஸ்டெப்பையும் வந்து ஏற்கனவே கூகுள் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங், அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கூட உங்களோட ஃபோட்டோஸை வந்து சாம்பிளிங்காக செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதுமாதிரி அதில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட உங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஃபோட்டோவையும் உங்கள் ஃபோட்டோவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.